அனைவருக்கும் வணக்கம். திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி அத்தியாயம் 3 உயிர் பெற்ற ஓவியம். மயில் ஒன்று அசைந்து அசைந்து நடந்து வந்தது. அதன் அழகில் ஈடுபட்டிருந்த குமாரதேவனின் கண்கள் கலங்கின. இதே சாயலுடைய அவள் இது போன்றே நடந்து வந்து பூக்குயும் அழகை ரசித்து இன்புற்றிருக்கிறான். தெளிந்த நீரோடையில் காலை தொங்கவிட்டு நீரை அழிந்து கொண்டிருக்கும் எழிலை கண்டு பூரித்திருக்கிறான். அவளுடன் பேச முயல்வான். ஆனால் கட்டளை நினைவிற்கு வரும். இதயத்தை அழுத்தி பிடித்துக் கொண்டு தனது குடிலுக்கு திரும்பி விடுவான். இன்னும் எவ்வளவு நாட்கள்? குமாரதேவன் கணக்கிடுவான். 4 சதுர்மாட்சியங்களை கழிக்க வேண்டும். சித்திரை பிறந்து 4வது மாதம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் இருந்தே அஜந்தா மலைத்தொடர் காடுகளில் இயற்கையின் வனப்பு மிகுந்திருக்கும். நீரோடை நிறைந்திருக்கும். ஆறுகளில் புது வெள்ளம் வரும். பசுமையான மரம் செடி கொடிகளின் புதுமை அழகு கண்ணையும் கருத்தையும் கவரும். குமாரதேவன் அஜந்தா மலைச்சாரலுக்கு வந்து 2 ஆண்டுகள் பூர்த்தியாகி விட்டன. காஞ்சிமா நகரில் இருந்து வந்தவன் அவன். சாளுக்கியவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த அஜந்தா காடுகளில் அலைந்து பிக்ஷுகளுடன் பழகி அங்குள்ள குகைகளில் தீட்டப்பட்டிருக்கும் ஓவியங்களை கண்டு அவற்றை குறிப்பெடுத்து போகும் திட்டத்துடன் அவன் வந்திருந்தான். அவனை அனுப்பியவர் நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மன் பல்லவ சக்கரவர்த்தி பரமேஸ்வரவர்மரின் மகன், இளவரசன். பரமேஸ்வரவர்மர் தன் மகனுக்கு தன் தந்தையின் பெயரான நரசிம்மவர்மன் என்றே சூட்டியிருந்தார். பாட்டனின் பெயரை சூட்டுவது அரச குல மரபு. பரமேஸ்வரவர்மரின் தந்தை நரசிம்மனுக்கு மாமல்லன் என்ற பெயரும் உண்டு. தன் தந்தையைப் போல தன் மகனும் வீரத்திலும் கலை உணர்விலும் சிறந்து விளங்க வேண்டும் என அவர் விரும்பினார். அவருடைய விருப்பம் போலவே நரசிம்மன் தன் பாட்டனாரை ஒப்ப வீராதி வீரனாக திகழ்ந்தான். தன் பாட்டனாரை போல கலை ரசிகனாக திகழ்ந்தான். பாட்டனார் சிற்பத்தில் ரசனை மிக்கவர். பேரனோ சிற்பம், சித்திரம், இசை, நடனம் ஆக சகல கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்தான். நரசிம்மனின் இளம்பயது தோழனாக குமாரதேவன் அமைந்திராவிடில் இளவரசனின் கலை ஆர்வம் மேலும் வளர்ந்திருக்காது. அந்த கலை ஆர்வமே குமாரதேவனை அஜந்தா காடுகளுக்கு அனுப்பி வைத்தது. குமாரதேவா, எப்படியாவது அஜந்தா குகைகளுக்கு சென்று அங்குள்ள சித்திரங்களின் அமைப்பை தெரிந்து வா. நானும் சில மாதங்கள் கழித்து உன்னை அங்கே சந்திக்கிறேன். பிறகு இருவரும் கலை செல்வங்களை கற்று அறிந்து காஞ்சிக்கு வருவோம் என நரசிம்மன் சொல்லி அனுப்பினான். முதலில் சற்று அச்சமாகவே இருந்தது குமாரதேவனுக்கு. அஜந்தா குகைகள் சாளுக்கிய மன்னனின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தன. அந்த குகைகளில் பௌத்த பிக்ஷுகள் வசித்து வந்தனர். அந்நியர் எவரும் அந்த குகைகளை அடைந்துவிட முடியாது. அப்படி வந்தாலும் உயிர் உடலில் இருப்பதே சந்தேகம்தான். விஷ பரீட்சையை குமாரதேவன் ஏற்றான். அவன் அஜந்தா காடுகளை அடையும் போது சாளுக்கிய படைகள் பல்லவர்களிடம் தோற்று செத்தோம் பிழைத்தோம் என ஓடிவந்த சமயம். அந்த குகைகளில் இருந்த பிக்ஷுக்களும் வடக்கே சென்று விட்டனர். அருகே உள்ள கிராமத்தில் தங்கி இருந்தவர்கள் 2 குடும்பத்தினரே. குமாரதேவன் முதல் சென்ற அன்றே சுமூகமான வரவேற்பு கிடைத்தது. 40 வயதை நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண் தன் மகளுக்கு நாட்டியம் கற்பித்துக் கொண்டிருந்தாள். அருவிக்கரை ஓரம் மகிழ மலரின் பூங்கொத்துகள் பாய் விருத்திருக்க, மலை சிகரங்களின் பின்னணியில் காட்சியளிக்க, தாயின் அங்க அசைவுகளை மகள் கவனமாக கண்டு அதற்கேற்ப தானும் தவறாது செய்து காட்டினாள். வண்டுகளின் ரீங்கார ஒளி சுருதி சேர்த்து கொண்டிருந்தது. தாயையும் மகளையும் பார்ப்பவர்கள் அக்கா தங்கை என்றுதான் சொல்வார்கள். அம்மா, இப்படித்தானே விரல்களை வலிக்க வேண்டும் என இளம்பெண் கூறுவதை கொண்டே அவர்கள் தாயும் மகளும் என்பதை குமாரதேவன் உணர்ந்தான். நாட்டியத்திற்கு இங்கு கூட வரவேற்பு இருக்கிறதே என குமாரதேவன் ரசித்துக்குரிய குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் அந்த தாய். குமாரதேவனோ பால சந்நியாசி போல நின்று கொண்டிருந்தான். இளம் வயதுக்கு ஏற்ப வளர்ந்த குறுந்தாடி, தொங்கிய கனமான பையில் மாற்று உடை, ஓவியம் தீட்டும் சாதனங்கள், அழுக்கு படிந்தாலும் தெரியாது இருக்க காவி உடை. தீட்சண்யமான கண்கள் அவனது இளமையை காட்டிக் கொடுத்தன. மங்கையின் ஆட்டம் நின்றது. மருண்ட பார்வையை ஒரு கணம் வீசிய அழகு பிம்பம் துள்ளி குறித்து அருகே உள்ள குடிலுக்குள் ஓடி மறைந்தது. அவள் பின்னே மான் ஓடியது. மயில் நடந்து சென்றது. தாயும் பயந்த அதே சமயத்தில் யார் என கேள்வி கேட்கும் விழிகளுடன் குமாரதேவனை நோக்கினாள்.
அழகெனும் அழகு ஓர் அழகு பெற்று இங்கு ஆடியதைக் கண்டு என் களைப்பெல்லாம் பறந்து விட்டது. நடந்து வந்ததால் துவண்ட கால்கள் கம்பீரமாக நிற்கத் தொடங்கிவிட்டன. பசியால் பஞ்சடைந்த கண்களுக்கு அழகிய நாட்டியம் விருந்தாக அமைந்து சோர்வை ஊட்டிவிட்டது. ஏன் ஆடுவதை அழகு மயில் நிறுத்திவிட்டாள் என குமாரதேவன் உணர்ச்சி வயப்பட்டு கேட்டான். அவள் முகத்தில் மெல்லிய முறுவல் பூத்தது. இனிய தமிழில் பேசிய குமாரதேவனை கண்டவுடன் அவளுடைய பயமோ மெல்ல விலகியது. தாங்கள் பல்லவ நாட்டிலிருந்து வருகிறீர்களா என கேட்டாள் அவள். ஆம், காஞ்சிமா நகரிலிருந்து வருகிறேன். எப்படி தெரியும் தங்களுக்கு? இனிய தமிழில் பேசுகிறீர்கள். கலையார்வம் தங்கள் பேச்சில் மணக்கிறது. பல்லவ நாட்டினருக்கு அன்றி வேறு யாருக்கு கலையார்வம் ததும்பி நிற்கும்? தாங்கள் காஞ்சியை அறிவீர்களா? தாங்கள் பல்லவ நாட்டை சேர்ந்தவரா? என் கதை அப்புறம் இருக்கட்டும். பசியால் வாடி வந்திருக்கிறீர்கள். நடந்து களைத்து போய் வந்திருக்கிறீர்கள். தங்களுடைய வரலாறு எதுவாக இருந்தாலும் முதலில் உங்கள் பசியை போக்க வேண்டும். கொஞ்சம் இருங்கள் என்று கூறிய அவள் குடிலுக்குள் சென்றாள். தாமரை இலையில் மணக்க மணக்க கம்பு சோறும் கிழங்கு குழம்பும் ஊற்றிக்கொண்டு வந்தாள். பசியால் வாடி வந்தேன் என தங்களுக்கு எப்படி தெரியும்? களைத்து வந்துள்ளேன் என்பதை எப்படி அறிந்து கொண்டீர்கள் என கேட்ட குமாரதேவனின் கண்கள் குடிலின் பக்கமே நோக்கின. குடிலுக்குள் சென்ற அழகு மயிலின் முகம் தெரியாதா என ஏங்கினான் அவன். தங்கள் பேச்சிலிருந்து கண்டு கொண்டேன். பசியால் பஞ்சடைந்த கண்களுக்கு அழகிய நாட்டியம் விருந்தாக அமைந்தது என்று கூறினீர்களே. அவள் சிரித்தாள். காடும் மழையும் கடந்து வந்தாலும் பல்லவ நாட்டு உபச்சாரம் தங்களிடமிருந்து மாறவில்லை. குமாரதேவன் ஆவலுடன் அந்த கம்பஞ்சோற்றை உண்டவாறே சொன்னான். பசியால் வந்தவர்களுக்கு உணவு அளிப்பது அனைத்து நாட்டிற்கும் உரித்தானதுதான். அதில் பல்லவ நாட்டிற்கு என தனி பண்பு இருக்கிறதா? இந்த கானகத்தில் தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? தனியே தங்கி இருக்க காரணம் என்ன? குமாரதேவன் சுற்றி வளைக்காமல் நேராக கேட்டுவிட்டான். காஞ்சியில் வாழும் தங்களுக்கு இந்த கானகத்தில் என்ன வேலை? பல்லவ நாட்டிலிருந்து ஒற்றராக வந்திருந்தால் வாதாபிக்கு செல்ல வேண்டும். இங்கே வேலை இல்லை. நான் ஒற்றன் அல்லன். ஆனால் தனி ஆளாகத்தான் வந்திருக்கிறேன். இங்கே உள்ள குகைகளில் தீட்டப்பட்டிருக்கும் ஓவியங்களை காண வந்தேன். ஓ, ஓவிய கலையில் அவ்வளவு ஆர்வமா? நான் வந்த காரியத்தை கூறிவிட்டேன். நீங்கள் யார் என சொல்லவில்லையே. அவள் குமாரதேவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். அவன் பல்லவ நாட்டு ஒற்றனல்லன் என்பது தெரிந்துவிட்டது. நிற்கிறீர்களே, அமர்ந்து பேசுங்கள் என்றாள் அவள். தங்களைப் போன்றே கலையார்வம் மிகுதியால் தான் நாங்கள் இங்கே வந்தோம் என்றாள் அவள். நாட்டியமும் இசையும் காஞ்சியில் இல்லாதவையா? அதற்காக வரவில்லை. அவள் சற்று நிறுத்தினாள். திடீரென வந்தவனை யார் என அறிந்து கொள்ளாமலேயே பேசுகிறோமே என்ற கவலையுடன் சிறிது நேரம் மௌனமாகவும் நின்றாள். குமாரதேவன் அருகே இருந்த பாறையின் மீது அமர்ந்து கொண்டான். குடிலுக்குள் இருந்த அழகு மயில் ஒயிலாக குடத்தை எடுத்துக்கொண்டு அருவிக்கரையை நோக்கி சென்றது. தன் விழிகளை நிழல் போல அவளை தொடர்ந்து செல்லவிட்ட குமாரதேவனை தாயின் குரல் திருப்பியது. காஞ்சியிலிருந்து வருகிறீர்களே, யுத்த பயம் எப்படி இருக்கிறது என்றாள் அவள். யுத்தமா? சாளுக்கியர்களை ஓட ஓட விரட்டிவிட்டு இப்போதுதான் எங்கள் சக்கரவர்த்தி காஞ்சியை வந்து அடைந்திருக்கிறார். இனி யுத்த பயத்தை சாளுக்கியர்கள் தான் கொள்ள வேண்டும் என்றான் குமாரதேவன். மெல்ல பேசுங்கள். பல்லவ நாட்டிலிருந்து வருகிறவர் என தெரிந்தாலே ஓடும் நதியில் தூக்கி போட்டு விடுவார்கள். பிறகு அவளை தொடர்ந்து பேசினாள். பல்லவர்களின் படை வாதாபியை அழித்துவிட்ட பிறகு இங்கு உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். இங்குள்ளவர்கள் என்றால் யார் யார் இருந்தார்கள் என இடையில் குமாரதேவன் குறுக்கிட்டான். இங்கே புத்த பிக்ஷுக்கள் இருந்தார்கள், ஓவியர்கள் இருந்தார்கள், சாளுக்கிய நாட்டு போர் வீரர்கள் கூட இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே ஓடிவிட்டார்கள் என அவள் கூறியவுடன் குமாரதேவன் மீண்டும் கேட்டான். ஆக நீங்கள் மட்டும் தங்கிவிட்டீர்களா? ஆம், நானும் என் மகளும் தங்கிவிட்டோம். இன்னும் கடைசி குகையில் சில ஓவியங்கள் எழுதுவதற்கு பாக்கி இருக்கின்றன. ஓவியரின் மகளா தாங்கள் என குமாரதேவன் கண்கள் விரிந்தன. இல்லை, மனைவி. பொறுத்தருள வேண்டும்.
மனைவியை மகள் என கூறிவிட்டேன். மகளும் எனக்கு இருக்கிறாள். அவள் நாட்டிய அரசி. இல்லை, இளவரசி எனச் சொல்லுங்கள். நான் தான் நாட்டிய அரசி. அப்படியா? சொன்னால் தானே தெரிகிறது. நாட்டிய அரசி என்றால் அந்த கலையில் வல்லமை மிக்கவள் என்ற அர்த்தத்தில் கூறவில்லை. என் பெயர் நிருத்தியவள்ளி. பட்டப்பெயரா? இல்லை, என் தாய் வைத்த பெயர். எனக்கு தெரிந்த நடனத்தை என் மகளுக்கு சொல்லித் தருகிறேன். பாக்கியசாலி. ஓவியருக்கு நீங்கள் பல விதங்களில் உதவுகிறீர் அல்லவா? நிருத்தியவள்ளியின் கன்னம் குளிர்ந்தது. அவள் தன் கணவருக்கு உதவுவது ஒரு விதத்திலா? அவருக்கு பணிவிடைகள் செய்வதுடன் அவர் படிக்கும் ஓவியத்தின் உயிராகவே அவள் அமைகிறாள். அவளை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டுதான் அவர் ஓவியம் வருகிறார். இதயத்தில் அவளையே உருவமாக ஏற்றி வைத்து அதையே தூரிகையில் வடிக்கிறார். நான் ஓவியரை சந்திக்கலாமா? காஞ்சி மாநகரிலிருந்து இங்கு வந்ததே அஜந்தா ஓவியங்களை காணத்தான். உண்மையை சொன்னால் என்னை இளவரசர் அனுப்பி வைத்தார். இங்கே ஓவியங்களில் உள்ள அழியாத வர்ணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் கணவர் அதற்கு உதவி செய்வாரா என்ற குமாரதேவன் குரலில் குழைவு இருந்தது. அதெப்படி என்னால் சொல்ல முடியும்? அவர் இஷ்டம். அவரையே நான் கேட்கலாமா? ஓ, இப்போதே போகலாமா என குமாரதேவனின் பரபரப்பையும் ஆர்வத்தையும் கண்ட வள்ளி அவனையும் அழைத்துக் கொண்டு அந்த மலைச்சாரலுக்கு சென்றாள். இயற்கையாகவே ஓவியம் தீட்டுவதற்காக அமைந்திருந்த மலைச்சரிவுகளை குடைந்து உள்ளே பெரும் மண்டபங்களை அமைத்து அதன் பக்க பாறை சுவர்களில் ஓவியங்களை தீட்டி இருந்தனர் சாளுக்கியர்கள். வள்ளி அவனை நேரே கடைசி குகைக்கு அழைத்துச் சென்றாள். வள்ளியின் உடலில் இளமை துள்ளி விளையாடியது. ஓவியங்களே நேரே உயிர் பெற்று வந்துவிட்டனவோ என்ற வடிவுடன் கூடிய அவள் வனப்பு அவனுக்கு போதை ஊட்டியது. ஓவியர் வர்ணங்களை தீட்டிக் கொண்டிருப்பார். அவரை சந்திக்கப் போகிறோம் என்ற ஆவலில் குமாரதேவன் சென்றான். தூரிகைகள் கீழே கிடந்தன. வள்ளியின் கணவர் சித்திரசேனர் தரையில் விழுந்து கிடந்தார். பதறி ஓடினாள் வள்ளி. சித்திரசேனரின் உடல் நெருப்பாக காய்ந்து கொண்டிருந்தது. ஐயோ, கடும் சுரம் என வள்ளி பதறினாள். குமாரதேவன் அவரது நெற்றியை தொட்டு பார்த்தான். அது கொதித்தது. என்ன செய்வது? இங்கேயே இவரை விட்டு செல்லவோ இரவு இங்கேயே தங்கி இருக்கவோ முடியாதே என வள்ளி துடிதுடித்தாள். கவலைப்படாதீர்கள், நான் இங்கேயே தங்கி இவரை பார்த்துக் கொள்கிறேன் என குமாரதேவன் கூறினான். அது முடியாது. வேங்கையின் நடமாட்டம் உண்டு. அதற்கு நீங்கள் இருவருமே உணவாகி விடுவீர்கள். சற்று யோசித்தான் குமாரதேவன். பிறகு, இங்குள்ள தூரிகை வண்ணங்கள் யாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இவரை தூக்கி வருகிறேன் என கூறிவிட்டு சித்திரசேனரை மிக மிக எளிதாக தூக்கி தோள் மீது கிடத்தி கொண்டு அங்கிருந்த குடிலை நோக்கி புறப்பட்டான். 2 பகலும் 2 இரவுகளும் கழிந்தன. சித்திரசேனர் கண் விழித்தார். அருகே இருந்த வள்ளிக்கும் அவள் மகளுக்கும் ஆனந்தம் சொல்லி முடியாது. ஓவியர் கண் விழித்து உதவியதில் குமாரதேவனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. கலைஞருக்கு உதவியது ஒன்று, அவரது மகளுடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது மற்றொன்று. விழித்து எழுந்த சித்திரசேனரிடம் வள்ளி குமாரதேவனை அறிமுகப்படுத்தினாள். அவன் செய்த சேவையை எடுத்து கூறினாள். அவன் அங்கு வந்திருக்கும் நோக்கத்தையும் விவரித்தாள். சித்திரசேனன் நன்றி என ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. முகத்தில் புன்முறுவல், ஒரு சிரிப்பு. பல்லவ நாட்டிலிருந்து வருகிறாயா என அவர் கேட்டார். ஆமாம் என மெல்ல கூறினான் குமாரதேவன். பல்லவ நாட்டவருக்கு சித்திரக்கலையை கற்பிக்க நான் விரும்பவில்லை என்றார் அவர். திடுக்கிட்டான் குமாரதேவன். என்ன செய்வது என புரியாமல் திகைக்க அவனை சைகை செய்து அழைத்தாள் வள்ளியின் மகள். குமாரதேவன் திகைத்தான். ஆம், அவள்தான் குடிலுக்கு வெளியே நின்று கொண்டு அவனை அழைத்தாள். அவளை அழைக்கிறாள். எந்த பைங்கிலியிடம் பேச வேண்டும் என 2 நாட்களாக அவன் துடித்தானோ அவளை அழைக்கிறாள். போகலாமா வேண்டாமா என ஒரு கணம் எண்ணினான். பிறகு தலையை குனிந்தவாறு குடிலுக்கு வெளியே வந்தான். அவள் அவனை அருகே உள்ள ஓடைக்கரைக்கு அழைத்துச் சென்றாள். பாறையின் ஓரமாக அருவி சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. பாறையின் மீது அவள் அமர்ந்து கால்களை நீரில் இட்டுக் கொண்டாள். என்னை எதற்காக அழைத்தாய்?
குமாரதேவன் சற்று கோபமாகவே கேட்டான். அங்கேயே நின்றிருந்தால் என் தந்தையின் கோபம் அதிகமாகும். உங்களை சோதிப்பதற்காகவே அவர் அப்படி கூறினார். உண்மையிலேயே உங்களுக்கு கலை ஆர்வம் இருக்கிறதா, அல்லது என் அழகில் மயங்கி இங்கே வந்திருக்கிறீர்களா என சந்தேகம் அவருக்கு என சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள். குமாரதேவனோ உதட்டை கடித்துக் கொண்டான். பல்லவ நாட்டில் இல்லாத அழகா? அதை விட்டுவிட்டு காடு மலையை கடந்து நான் ஏன் வர வேண்டும் என்ற குமாரதேவன் பேச்சில் சற்று கடுமை இருந்தது. பல்லவ நாட்டில் இல்லாத அழகிகளா? அவள் கேட்டாள். நிச்சயமாக. அஜந்தா குகைகளில் உள்ள பெண்களின் ஓவியத்தை விடவா? அதை நான் இன்னும் பார்க்கவில்லையே. என்னை பார்க்கவில்லையா? இதோ பார்க்கிறேனே. எனில் நான் அழகி இல்லையா? இதற்கு குமாரதேவன் மறுமொழி கூறவில்லை. சிறிது நேரம் கழித்து, அஜந்தா அழகியே, கருணை கூர்ந்து எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டாயா? நான் அஜந்தா ஓவியங்களை காண வேண்டும். வர்ண ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதவ மாட்டாயா? அதற்காகவே நான் காஞ்சியிலிருந்து வருகிறேன். இளவரசரிடம் வாக்களித்து வந்திருக்கிறேன். காஞ்சியில் இதே போன்ற ஓவியங்களை வரைய வேண்டும் என குழைந்தான் குமாரதேவன். அவள் மீண்டும் சிரித்தாள். துள்ளி குதித்து எழுந்தாள். அவளது இளமை துள்ளியது. தண்ணீரால் நனைந்த அவளது முழங்காலும் ஈரத் துணிகளோடு ஒட்டிக்கொண்ட தொடையும் அவனது இதயத்தை சுண்டின. என்னையும் காஞ்சிக்கு அழைத்து செல்வதாக எனக்கு வாக்களியுங்கள். நான் என் தந்தையிடம் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன் என்றாள். திகைத்தான் குமாரதேவன். இவளுக்கென்ன சித்த பிரமையா? இவளை எதற்காக காஞ்சிக்கு அழைத்து செல்வதாம்? ஆமாம், கையடித்து சத்தியம் செய்து கொடுத்தால் நான் உடனே உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என அவள் நடந்து கொண்டே பேசினாள். குமாரதேவன் நின்ற இடத்திலேயே நின்றான். அவள் நடந்து சென்றதை பார்த்தவாறு அப்படியே நின்றான். வள்ளியின் மகளா, அல்லது அஜந்தா ஓவியம் உயிர் பெற்று வந்து பேசுகிறதா? அவள் கேட்டபடி வாக்களித்து விடுவோமா? குழப்பத்தில் ஆழ்ந்தான் குமாரதேவன். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.